சாட்டர்டே ஆஃப்டர்நூன் குட்டீஸ் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் ரைஸும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, பட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பூண்டு இல்லாத காரணத்தால் இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டிட்டு அப்படியே ஆட் பண்ணி போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதுக்கு சக்தியில் மட்டன் மசாலா அப்படின்னு கிடைக்கும். இது ஆட் பண்ணால் வந்து டிஷ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்மளுடைய ஹீரோ இன்க்ரீடியன்ட் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மினி vlogல பார்க்கலாம். பாய் டியர்ஸ்.